நவம்பர் 21ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. இன்னும் 2 நாளில் வரப்போகிற அந்த நாள் எங்களோட நாட்டுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். The ruling National People's Power Party led by President Anura Kumara Dissanayake is all set for a sweeping victory in the parliamentary election. பல வருடங்களுக்கு பிறகு நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு ஊழலற்ற அரசாங்கமாக உருவாகும்னு சொல்லி பெரும்பான்மையான மக்களால் எதிர்பார்க்கப்படுற புதிய அரசாங்கத்தினுடைய நாட்டினுடைய அதி உயர் சட்டமன்ற அமைப்பான பாராளுமன்றத்தில் முதலாவது அமர்வும் கொள்கை பிரகடன வெளியீடும் நடக்க போகிற ஒரு முக்கியமான நாள். இந்த நாளுக்காக தான் இப்போ ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் சரி, இல்லாட்டி சர்வதேச ஊடகங்கள், ஒரு சில முக்கியமான சர்வதேச நாடுகள் வரைக்கும் பெரும்பாலும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள். என்னென்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும், மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க போகிற வரலாற்றில் முதலாவது ஒரு கட்சி தான் தேசிய மக்கள் சக்தியாக இருக்குது. அதாவது 3/2 பெரும்பான்மையை விட அதிகமான பெரும்பான்மையை பெற்றுக்கொண்டு முதலாக பாராளுமன்றத்துக்குள்ளே ஆட்சி அமைக்க போகிற ஒரு முக்கியமான ஒரு கட்சி. ஸோ அவர்களினுடைய அந்த கொள்கை பிரகடனம் எப்படி இருக்க போகுது, எப்படி நாட்டை முன்னால் கொண்டு போக போகிறார்கள், அவர்களுடைய திட்டங்கள் என்ன, அதே மாதிரி எப்படி இந்த நாட்டினுடைய அடுத்த 5 வருஷம் இருக்க போகுதுன்ற மிக முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட போகிற இடமும் அந்த முதலாவது நாளுமன்றபடியாக எதிர்பார்ப்புகள்ன்றது பெரிய லெவலில் இருந்து கொண்டிருக்குது. அந்த நவம்பர் 21ஆம் தேதி இலங்கைக்குள்ள என்ன நடக்க போகுது, என்னென்ன விடயங்கள் எல்லாம் பாராளுமன்றத்துக்குள்ள நடக்கும், அதே மாதிரி அதுக்கு பிறகு அந்த முதலாவது அமர்வுக்கு பிறகு நடக்க போகிற விடயங்கள் என்ன, இன்னும் ஒரு சில முக்கியமான விடயங்களை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிக பயனுள்ள காணொலியாக இந்த காணொலி இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். முதல்ல இருந்தே என்ன விஷயம்ன்றதை தெளிவாக சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். இந்த வீடியோவை நாங்கள் ஒரு 3 பகுதிகளாக பிரித்து பார்க்க போகிறோம். ஒன்று, நவம்பர் 21ஆம் தேதி நடக்க போகிற விடயங்கள் என்ன. 2வது, நான் ஏற்கனவே இலங்கையினுடைய பாராளுமன்றம் தொடர்பாக ஒரு முழுமையான ஒரு காணொளி, பாராளுமன்றம் எப்படிப்பட்டது, அது எப்போ உருவாக்கப்பட்டது, பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்புகள் என்னன்னு சொல்லி ஒரு முழுமையான தெளிவான ஒரு காணொளி ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் சொல்லப்படாத ஒரு முக்கியமான விடயம்தான் பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய மிக பிரதானமான அந்த விவாதங்கள். ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு புதிய சட்டம் உருவாக்கப்பட்டாலோ இல்லாட்டி ஒரு பிரேரணை கொண்டு வரப்பட்டாலோ அதன் மீதான விவாதங்கள் நடக்கும். அந்த விவாதங்களில் பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு 8 கேள்விகளுக்கான பதிலை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக கேட்கப்படக்கூடிய கேள்விகள். சொல்லப்போனால் இந்த 19ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் இப்போ புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒரு செயலமர்வு நடக்க போது, அந்த செயலமர்வில் சொல்லப்படக்கூடிய விடயங்களில் பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த விவாதம் தொடர்பான ஒரு சில விடயங்கள். ஸோ அதை நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன். அதை தான் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொள்ள போகிறேன். அதே மாதிரி 3வது பகுதியாக என்ன இருக்குமென்னு சொன்னால் பாராளுமன்றம் தொடர்பான ஒரு சில சுவாரஸ்யமான விடயங்கள். அந்த நான் 2வது சொன்ன விஷயத்தில் ஏற்கனவே பாராளுமன்றம் தொடர்பாக அப்லோட் பண்ண வீடியோ யாருமே பார்க்கலன்னு சொன்னால் போய் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக அதுவும் அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு முழுமையான பயனுள்ள தெளிவான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த 3 பகுதியில் தான் இந்த வீடியோ இருக்க போது. ஆரம்பத்திலிருந்தே ஒரு பகுதியில் என்னன்றதை பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான தொடர்ச்சியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ், அதே மாதிரி நியூஸ் அனலைசிஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரொஃபைல் வரும். அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ முதல்ல இருந்தே ஒவ்வொரு பகுதிகளாக பார்க்கலாம். முதல் பகுதி, இலங்கையினுடைய அதி உயர் சட்டமன்ற அமைப்பாக இருக்கிற பாராளுமன்றத்தினுடைய புதிய அரசாங்கத்தினுடைய முதல் பாராளுமன்ற அமர்வு நவம்பர் 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆரம்பமாகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த பாராளுமன்ற அமர்வில் கட்டாயமாக இந்த முறை தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் கட்டாயமாக கலந்து கொள்ளணும்னு சொல்லி சொல்லப்படுது. அதுக்குள்ள முதல் அமர்வில் முதலாக நடக்க போகிற இந்த அமர்வில் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 232 ஆசனங்களுக்குள்ள எந்த ஆசனத்தில் வேணாலும் முதல் நாளில் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமரலாம்னு சொல்லப்படுது. என்ன நீ 225 232 சொல்லி மாறி சொல்றியான்னு சொல்லி சில பேர் யோசிப்பீங்க. இல்லை, அங்கே இருக்கக்கூடியது 232 ஆசனங்கள் தான். அதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கான காரணம் என்றதையும் சொல்கிறேன். ஸோ அந்த 225 பேரும் அங்கே இருக்கக்கூடிய எந்த ஆசனத்தில் வேணாலும் அமரலாம். ஏன்னு சொன்னால் வளமையாக யார் யாருக்கு எந்தெந்த ஆசனங்கள்னு சொல்லி பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கும். ஆனால் முதலாவது அமர்வுன்றபடியாக யாரும் எங்கே வேணாலும் அமரலாம்னு சொல்லப்படுது. அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த முதல் நாளில் தான் பாராளுமன்றத்தினுடைய பிரதானமான 3 நபர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
முதலாவது நபர் பாராளுமன்றத்தினுடைய மிக முக்கியமான பாராளுமன்றத்தினுடைய நபராக இருக்கக்கூடிய சபாநாயகர், ரெண்டாவது துணை சபாநாயகர், மூன்றாவது துணை குழு தலைவர் என்று சொல்லி 3 பேர் தெரிவு செய்யப்பட போகிறார்கள். அந்த தெரிவு செய்யக்கூடிய நிகழ்வுகள் வந்து நடக்கும். அதுக்கு பிறகு 10 மணிக்கு ஆரம்பமானது 11:30 மணிக்கு இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களால் இந்த புதிய அரசாங்கத்தினுடைய கொள்கை பிரகடனம் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என்று சொல்லப்படுது. இந்த கொள்கை பிரகடனம் தான் மிக பிரதானமாக எல்லாராலையுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம். ஏன்னு சொன்னால் இதில் தான் இந்த புதிய அரசாங்கம் எப்படி செயற்பட போகுது, அவர்களுடைய பிரதானமான கொள்கை என்ன, எப்படி இந்த நாட்டை கட்டியெழுப்ப போகிறார்கள், எப்படி கொண்டு போக போகிறார்கள் என்ற அந்த பிரதானமான கொள்கை 21ஆம் தேதி தான் வெளிப்படுத்தப்படும். புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களால் இந்த விடயம் முன்வைக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் அந்த விடயம் பொதுமக்களாகி எங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். ஸோ இது பிரதானமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய 21ஆம் தேதி நடக்க போகிற மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை. ஸோ அதுக்கு பிறகு ஒரு சில சட்ட நடவடிக்கைகள் எல்லாமே நடந்து அன்றைய தினம் நடக்க வேண்டிய சட்ட நடவடிக்கைகள் ஒரு சில விடயங்கள் நடக்கும். அதுக்கு பிறகு மாலை 3 மணி வரைக்கும் அந்த முதலாவது அமர்வு நடக்கும் என்று சொல்லப்படுது. இந்த புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய பதவியேற்பும் கன்னியுரையும் ஏன்னு சொன்னால் இந்த முறை தான் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள், சொல்லப்போனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த 159 பேரில் 156 பேர் புதிதாக பாராளுமன்றத்திற்கு போயிருக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி ஏனைய கட்சிகள் இருந்தும் புதிதாக முதலாக பாராளுமன்றத்துக்குள்ள போன அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். அவர்களினுடைய கன்னியுரை நடக்கும் என்று சொல்லியும் பதவியேற்பு நடக்கும் என்று சொல்லியும் பலரால் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் அது முதல் நாளில் நடக்கும் என்று சொல்லி நான் நினைக்கல. அதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்களில் தான் அந்த விடயங்கள் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறேன். ஏன்னா சொன்னால் முதல் நாளில் இந்த 3 நபர்கள் தெரிவு செய்யப்பட போகிறார்கள். அதுக்கு பிறகு கொள்கை பிரகடனம் முன்வைக்கப்பட போகுது. இது மட்டும்தான் நடக்கும் என்று சொல்லி இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய தகவல்களின்படி சொல்லப்படுது. மற்றபடி ஏனைய விடயங்கள் எப்போ நடக்கும் என்று சொல்லி அதுக்கு பிறகு பிற்பட்ட காலகட்டங்களில் தான் அதுக்கான தகவல்கள் வெளியாகும். ஸோ இந்த விடயங்கள் பிரதானமாக நடக்க போகிற அந்த நவம்பர் 21ஆம் தேதி நடக்க போகிற முக்கியமான விடயங்கள். இப்போ 2வது பகுதிக்குள்ளே போயிடலாம். ஒரு பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய மிக பிரதானமான ஒரு விடயம்தான் அந்த பாராளுமன்றத்தினுடைய விவாதம். ஒரு பிரேரணை மீதான விவாதம், இல்லாட்டி கொண்டு வரப்படக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதம், புதிய சட்டங்கள் இயற்றும் போது அந்த சட்டங்கள் மீதான விவாதம், அதாவது அதை கொண்டு வரலாமா இல்லையா, இது சரியா இருக்கா இல்லாட்டி தவறா இருக்கான்னு சொல்லி நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம்தான் பாராளுமன்றத்தினுடைய விவாதங்கள். இந்த பாராளுமன்றத்தினுடைய விவாதங்கள் தொடர்பாக பெரும்பாலும் அதிகமான கேள்விகள் இருக்குது. பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர்னு சொன்னா என்ன, கோரம் சொன்னா என்ன, இந்த மாதிரி ஒரு மிக பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு 8 கேள்விகளுக்கான பதிலை தான் அடுத்த கட்டமாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, முதல்ல இருந்தே அந்த கேள்விகளை பார்க்கலாம். முதலாவது, பாராளுமன்றத்தினுடைய விவாதங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. அதாவது முதலாவது விதிமுறை என்னன்னு சொன்னால், சட்டங்களை இயற்ற ஒரு முக்கியமான இடமாக தான் இலங்கையினுடைய பாராளுமன்றம் இருக்க போது. அந்த சட்டங்களை இயற்றி அதுக்கான விவாதங்கள் நடக்கும்போது அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த 225 பேரும் கட்டாயமாக அங்கே கலந்து கொள்ளணும். அதே மாதிரி அங்கே நடக்கக்கூடிய வரவு செலவு திட்டங்கள் தொடர்பான விவாதங்கள், இன்னும் முக்கியமான நாட்டுக்கு கொண்டு வரப்பட போகிற முக்கியமான விவாதங்கள் எல்லாத்துலேயுமே கட்டாயமாக அந்த 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ளணும்ன்றது ஒரு முக்கியமான விடயம். ரெண்டாவது அனைவருடைய கருத்துக்கள், அவர்களுடைய யோசனைகள், அவர்களுடைய திட்டங்கள் எல்லாமே பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். எல்லாமே யாரும் எந்த கருத்தையும் அங்கே முன்வைக்கலாம். இவர் இதை சொல்லணும், இவர் இதை சொல்லணும்னு சொல்லி கிடையாது. எல்லாருக்குமே சபாநாயகரால் அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும். அதுக்கு பிறகு அதன் மீதான எது சரி எது பிழை என்று சொல்லி கலந்தாலோசிக்கப்பட்டு எல்லா விவாதங்களையுமே முடிஞ்சதுக்கு பிறகுதான் அதுக்கான முடிவெடுக்கப்படும். ரெண்டாவது விடயம் என்னென்னு சொன்னால், அப்படி பேசக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய விதிமுறைகள் என்ன, எப்படி அவர்கள் பேசலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், முதலாவது விடயம், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்கும் போது பாராளுமன்றத்தில் எழுந்து நின்று தான் கதைக்கணும். அதை நாங்கள் எல்லாருமே பார்த்துருப்போம், எழுந்து நின்று கதைக்கிறத பார்த்துருப்போம். ரெண்டாவது, அவர் கதைக்கும் போது எப்பவுமே கௌரவ சபாநாயகரே என்று சொல்லி குறிப்பிட்டுத்தான் அவருடைய உரையை அவர் சொல்லணும். அந்த உரை நடக்கும்போது, ஆரம்பிக்கும் போதும் சரி இல்லாட்டி உரை நடுவுலையும் சரி, எப்பவுமே கௌரவ சபாநாயகரேன்னு சொல்லி சபாநாயகருக்கு மதிப்பு கொடுக்கும் விதமாக அந்த உறுப்பினர் கட்டாயமாக இதை மென்ஷன் பண்ணணும். அடுத்தது, அன்றைய நாளில் அந்த பாராளுமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட விவாத தலைப்பை தவிர வேறு எந்த விடயங்களையுமே, சம்பந்தமற்ற எந்த விடயங்களையுமே யாருமே அங்கே விவாதிக்க கூடாது. அடுத்தது, பேசியதையே மறுபடியும் பேசக்கூடாது. அடுத்தது, உறுப்பினர்கள் ஏனைய உறுப்பினர்கள் மேலே தவறான முறையில் பழி சுமத்தக்கூடாது. ஒருத்தர் செய்யாததை செய்தன்னு சொல்லி தவறாக பழி சுமத்த முடியாது. அதுக்கான விசாரணைகள் பாராளுமன்றத்தால் முன்னெடுக்கப்படும் சொல்லப்படுது. அடுத்தது
நீதிமன்றத்தால் நீதி வழங்கப்படாத எந்த தகவல்களையுமே அங்கே சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு வழக்கு வந்து நிலுவையில் இருக்கும்போதோ இல்லாட்டி அது தொடர்பான தவறான விடயங்கள் அங்கே சொல்லப்படும் சொல்லி அப்படிப்பட்ட விடயங்களை வந்து அவர்கள் அங்கே விவாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி விடயம் சொல்லப்படுது. அடுத்தது மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், ஒரு பிரேரணை வந்து அங்கே விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுதுன்னு சொன்னால் அந்த பிரேரணையை முன்வைத்த அந்த உறுப்பினரை தவிர ஏனைய உறுப்பினர்கள் யாருமே ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை அங்கே உரையாற்ற முடியாது. மறுபடியும் எழுந்து உரையாற்ற முடியாது. ஒருவருக்கு ஒரு வாய்ப்பு தான் வழங்கப்படும் என்று சொல்லப்படுது. அப்படி இல்லை யாரால மறுபடியும் பேச முடியும்னு சொன்னால் அந்த பாராளுமன்றத்தினுடைய அந்த அவையினுடைய ஒவ்வொரு குழுக்கள் இருக்கும் தானே, அந்த குழுக்கள்ல இருந்து யாராவது ஒருத்தருக்கு இன்னொரு வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லப்படுது. அப்படி இல்லைன்னு சொன்னால் மற்ற யாருக்குமே மறுபடியும் வாய்ப்புகள் வழங்கப்படாது. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், இது வந்து ஒரு மிக மிக முக்கியமான விடயம். இப்போ போகக்கூடிய ஒரு சிலர் வந்து நல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவதானமாக இருக்க வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால், பாராளுமன்றத்துக்கு புறம்பான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்க உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். ஸ்பெஷலாக வந்து இதை நாங்கள் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி மிக அவதானமாக அவர்கள் இருக்கணும்னு சொல்லி இந்த விடயம் வந்து சொல்லப்படுது. சொல்லப்போனால் அவர்களுடைய அந்த வாய்க்கட்டுப்பாடு, என்ன வார்த்தைகள் அவர்கள் விடுறார்கள் என்ற அந்த வாய்க்கட்டுப்பாடு வந்து மிக கவனமாக இருக்கணும். போகக்கூடிய ஒரு சிலருக்கு வந்து இது நல்லா பொருந்தும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, இவ்வளவு தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எழுந்து நின்று பேசும்போது அவர் கட்டாயமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயங்கள். அடுத்தது வந்து ஒரு உறுப்பினர் பேசக்கூடாது அல்லாட்டி ஒரு விவாதத்துக்கு போகும்போது அவர் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான விடயங்கள் என்னென்னு சொன்னால், முதலாவது ஒரு பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உள்நுழையும் போது அந்த பாராளுமன்றத்துக்குன்னு சொல்லி குறிப்பிடப்பட்ட அந்த ஆடைகளை மட்டும்தான் அணிஞ்சு கொண்டு போகணும். பாராளுமன்றத்துக்கு உள்ள பத்திரிகை வாசிக்கிறதுக்கோ நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதுக்கோ இல்லாட்டி புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கோ அல்லது ஒரு கடிதங்கள் அவர்களுடைய கட்சி தொடர்பான கடிதங்கள் வாசிக்கிறதுக்கோ யாருக்குமே அனுமதி வழங்கப்படலை. அது பாராளுமன்றத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கைன்னு சொல்லப்படுது. மற்றது ஒரு உறுப்பினர் பேசும்போது அவரை குறுக்கிற மாதிரி அவரை தொந்தரவு செய்கிற மாதிரி இன்னொரு உறுப்பினர் செயற்படக்கூடாது. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு உறுப்பினர் பாராளுமன்றத்துக்கு போகும்போது அவரோட விவாதம் தொடர்பான அதோட தொடர்புடைய எந்த பொருட்களையுமே கொண்டு போகக்கூடாது. இப்போ சிம்பிளாக சொல்ல போனால், உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்ல போனால், இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு மாவட்டத்தில், இப்போ உதாரணமாக சொல்லணும், இப்போ ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தில் வந்து புதிதாக ஒரு கட்டிடம் நிர்மாணிக்கப்படுறதுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு அதுக்கான நடவடிக்கைகள் எதுவுமே மேற்கொள்ளப்படையில்லைன்னு சொன்னால் அதோட தொடர்புடைய அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அந்த அடிக்கலை தூக்கி கொண்டு ஒரு சின்ன கல்லை தூக்கி கொண்டு பாராளுமன்றத்துக்குள்ளே போக முடியாது. இப்போ நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு செயற்பாடுகள் தொடர்பாக அதுதானே அங்கே விவாதமாக போய்கொண்டிருக்கும். அப்போ அப்படிப்பட்ட விவாதங்களும் போகும். அப்போ அப்படிப்பட்ட விவாதங்கள் போகும்போது அது தொடர்பான பொருட்களை வந்து அவர்கள் யாருமே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறதும் ஒரு முக்கியமான விடயமாக சொல்லப்படுது. அடுத்தது வந்து அந்த அவைக்குள்ள அவர்களுடைய தொலைபேசிகளில் அந்த அவையை ரெக்கார்ட் பண்ணுறதோ இல்லாட்டி ரெக்கார்டர்ஸ் வச்சு ஏதாவது அந்த ஒளி நாடாக்கள் வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணுறதோ அங்கே வந்து முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்குது. ஸோ லைவ் எல்லாம் உள்ளுக்குள்ளே போட முடியாது. ஓகே, அடுத்த கடைசி விஷயம் என்னென்னு சொன்னால், புகைத்தல், ஸ்மோக்கிங்கும் அதே மாதிரி மது அருந்துதலும் அங்கே வந்து முழுமையாக தடை செய்யப்பட்ட ஒரு விடயம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம். ஸோ இவ்வளவும் தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்துக்குள்ளே செய்யக்கூடாத செயற்பாடுகள், பிரதானமான செய்யக்கூடாத செயற்பாடுகள். அடுத்த கட்டம் 4வது பகுதி என்னென்னு சொன்னால், 4வது கேள்வி என்னென்னு சொன்னால், விவாதங்கள் தொடர்பாக ஒரு விவாதம் நடக்கும்போது அந்த சபாநாயகருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் மற்றும் கடமைகள். முதலாவது, சபாநாயகரால் ஒரு பாராளுமன்ற அவைக்குள்ள ஏதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேவையற்ற விடயங்களை பேசினாலோ இல்லாட்டி கண்ணியமற்ற அந்த பாராளுமன்றத்தினுடைய மதிப்பை குறைக்கக்கூடிய மாதிரியான ஏதாவது ஒரு விடயங்களை வந்து அவர் கருத்துக்களை கூறினா அதை திரும்பி பெற சொல்கிறதுக்கு வந்து அவருக்கு முழுமையான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்குது. அடுத்தது, அதே போல் உத்தியோகபூர்வ பதிவுகளில் இருந்தும் அந்த பாராளுமன்றத்தில் வந்து எல்லா விடயங்களுமே ரெக்கார்ட் பண்ணப்படும். பாராளுமன்றத்தினுடைய லைவில் கூட நாங்கள் வந்து பாராளுமன்றத்தினுடைய செயற்பாடுகளை பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ அந்த மாதிரி அங்கே சேமிக்கப்படக்கூடிய அந்த உத்தியோகபூர்வ ஆவணங்கள்ல இருந்து பதிவுகளில் இருந்தும் தேவையற்ற ஆட்சேபனைக்குரிய வார்த்தைகளை வந்து நீக்கிறதுக்கான உரிமை சபாநாயகருக்கு வழங்கப்பட்டிருக்குது. அடுத்தது, அவையினுடைய நடவடிக்கைகளை வந்து ஏதாவது குழப்புற விதமாக இடையூறு செய்கிற விதமாக நடக்கக்கூடிய உறுப்பினர்களை எச்சரிக்கிறதுக்கு போன் பண்ணுறதுக்கான அதிகாரம் வந்து சபாநாயகருக்கு வழங்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி அதையும் தாண்டி அவர் ஏதாவது குழப்பங்களை செய்து கொண்டிருப்பாரா இருந்தால் அவரை அவையை விட்டு வெளியேற்ற சொல்கிறதுக்குமான அதிகாரம்
சபாநாயகருக்கு வழங்கப்பட்டிருக்குது. சபாநாயகர் யாராவது ஒருத்தர் குழப்பமான செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்காருன்னு சொல்லி அவரை உடனடியாக வெளியேற்றுங்கன்னு சொல்லி அங்கே நிற்கக்கூடிய பாதுகாவலர்களுக்கு சொன்னால் அவர்கள் அவரை பிடிச்சு கொண்டு போய் வெளியில் கொண்டு போய் விடுறது வரைக்கும் சபாநாயகருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குது. அவர் சொல்லலாம் இவரை தூக்கி கொண்டு போய் வெளியில் விடுங்க என்று சொல்லி சொன்னால் அவர்கள் அதை செய்வார்கள். அவ்வளோத்துக்கு குழப்பமாக யாராவது அங்கே நடந்து கொண்டிருந்தா ஓகே அவருக்கு என்ன நடக்கும், அவருக்கு அதுக்கு பிறகு என்ன தண்டனை கொடுக்கப்படும்னு சொன்னால் ஒரு சில வாரங்களுக்கு அவர் பார்லிமெண்ட்டுக்கு வராதபடி இடைநீக்கம் செய்யப்படுவார்னு சொல்லி விடயம் சொல்லப்படுது. அதே மாதிரி ஒரு உறுப்பினரோட நடத்தைகள் முற்றிலுமே மாறுபட்டதா பார்லிமெண்ட்டுக்கு இழுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி அவர் ஆரம்பத்திலிருந்து செயற்பட்டு கொண்டு இருந்தார்னு சொன்னால் அன்றைய நாள் அவை ஆரம்பிக்கிறதுக்கு முதலே மிச்ச அந்த மனத்தியாளங்களில் அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே இருக்காமல் அவரை முழுமையாக வெளியேற்றுறதுக்கும் சபாநாயகருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குது. ஒரு அவை நடக்கும்போது அந்த அவையில் யார் யார் எழும்பி பேசணும், எவ்வளவு நேரம் பேசணும், எந்த நேரத்தில் பேசணும்னு சொல்லி முழுமையாக அதை தெரிவிக்கிற அதிகாரம் சபாநாயகருக்கு தான் இருக்குது. ஆனால் அந்த நபர்கள் யார், எப்போ யாருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படணும்ன்றதை முடிவு பண்ணுறது அவர் கிடையாது. அவருக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்கப்படும், அதை வச்சு கொண்டு தான் அவர் அந்த முடிவுகளை எடுப்பார். இவன் அடுத்து அதை தான் சொல்ல போகிறேன். அந்த பாராளுமன்றத்தில் யார் யார் பேசணும்ன்றதை யார் முடிவெடுப்பார்கள்னு சொன்னால் அந்த பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும், அரசாங்கமும் எதிர்கட்சியும் தான் அந்த முடிவெடுக்கும். அரசாங்க தரப்பில் யார் பேசணும்ன்றதை அவர்கள் அந்த பட்டியலை தயாரிப்பார்கள். அதே மாதிரி எதிர்கட்சி அன்றைய நாள் யார் பேசணும்ன்றதை அவர்கள் தயாரிப்பார்கள். தயாரித்து முதலே சபாநாயகருக்கு அந்த பட்டியல் வழங்கப்பட்டுரும். அதை வச்சு கொண்டு தான் சபாநாயகர் யார் யார் பேசணும்ன்றதை முடிவு பண்ணி அவர் அவர்கள் அழைப்பார். அவர்களுடைய உரைகள் அங்கே நடக்கும். ஓகே, அடுத்தது 6வது விடயம் என்னென்னு சொன்னால், 6வது கேள்வி என்னென்னு சொன்னால் இது ஒரு முக்கியமான விடயம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் கூட. பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர்னு சொல்லி ஒரு விடயம் இருக்குது. யாராவது ஒரு உறுப்பினர் இந்த விடயத்தை பாராளுமன்றத்தில் முன்வைக்கலாம். பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், ஒரு பாராளுமன்றத்தினுடைய அவை நடந்து கொண்டிருக்கும் போது, யாராவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசிக்கொண்டிருக்கும் போது இல்லாட்டி விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த 225 பேரில் யாராவது ஒருத்தர் அந்த பாராளுமன்றம் நடைமுறை ஒழுங்கற்று போய்கொண்டிருக்குது, ஏதாவது ஒரு விடயம் தவறாக இருக்குன்னு சொல்லி அவர் நினைச்சாருன்னு சொன்னால் உடனே இந்த பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர்ன்ற விடயத்தை அவர் அங்கே முன்வைக்க முடியும். ஸோ அவர் அங்கே முன்வைக்கும் போது அங்கே கதைச்சு கொண்டிருந்த அந்த ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாட்டி விவாதம் நடந்து கொண்டிருக்குமா இருந்தால் உடனடியாக அது நிறுத்தப்பட்டு சபாநாயகரால் அப்படி ஏதாவது ஒரு நடைமுறை ஒழுங்கினம் நடந்திருக்கான்னு சொல்லி அவர் அதை பரிசீலனை செய்வார். பரிசீலனை செய்ததுக்கு பிறகு மறுபடியும் அந்த பேசிக்கொண்டு அவருக்கான வாய்ப்பு அங்கே வழங்கப்படும். ஸோ இதுதான் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர்னு சொல்லப்படுது. சரியான முறையில் பார்லிமெண்ட்டம் போய்கொண்டிருக்கா ஏன்னு சொன்னால் சில பல விவாதங்கள் காரசாரமாக போய்கொண்டிருக்கும் போது கூட சில முறைகேடான செயற்பாடுகள் நடக்கலாம். அதை சபாநாயகரே கவனிக்காமல் கூட விட்டுருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது யாராவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அதை கவனிச்சாருன்னு சொன்னால் உடனடியாக இந்த விடயத்தை சபாநாயகருடைய கவனத்துக்கு கொண்டு போய் இதை அங்கே நடைமுறைப்படுத்த முடியும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா சொல்லப்படுது. அடுத்தது 7வது விடயம் என்னென்னு சொன்னால், பிரேரணை மீதான வாக்கெடுப்புகள் எப்படி நடக்கும். ஒரு புதிய சட்டமோ இல்லாட்டி ஒரு வரவு செலவு திட்டமோ இல்லாட்டி ஒரு பிரேரணை அங்கே சமர்ப்பிக்கப்படுதுன்னு சொன்னால் அதன் மீதான வாக்கெடுப்புகள் எப்படி நடக்கும்னு சொன்னால் அங்கே நடக்கக்கூடிய விவாதங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு அந்த 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதன் மீதான ஆமா இல்லையான்னு சொல்லி வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். ஒவ்வொரு முறைகளில் நடக்கும். ஒன்று நேரடியாக அவர்களை எழுந்து நின்று அதுக்கான தங்களினுடைய சம்மதத்தை சொல்கிறார்களா இல்லையான்னு சொல்லி ஒரு வாக்கெடுப்பு நடக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஓட் பண்ணுற முறையில் முன்னால் ஓட் பண்ணுற முறையில் ஒரு வாக்கெடுப்பு நடக்கும். இந்த மாதிரி நிறைய முறைகளில் அங்கே வாக்கெடுப்புகள் நடக்கும். ஸோ அந்த வாக்கெடுப்புகளில் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுமே பங்கு பெற்றுவார்கள். ஒரு சிலர் அதை புறக்கணிக்கவும் செய்வார்கள். அதுக்கும் அவர்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஸோ புறக்கணிக்கிறவர்கள் புறக்கணிக்க ஏனையவர்கள் வாக்களிப்பார்கள். ஆனால் இன்னொரு விடயம் என்னென்னு சொன்னால், இப்போ ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியினுடைய தலைமைகள் தான் அதை முடிவு பண்ணுவார்கள். என்னென்னு சொன்னால் அதுதானே ஒரு விடயம். ஒரு புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வரன்னு சொன்னால் எதுக்காக ஆளும் கட்சிக்கு அதிகமான பெரும்பான்மை தேவைன்னு சொல்லப்படுதுன்னு சொன்னால் அப்போ தான் அவர்கள் அதை நிறைவேற்ற முடியும். அதிகமான வாக்களிப்புகள் மூலம் அதை நிறைவேற்ற முடியும். ஸோ அப்படிப்பட்ட நேரங்களில் அந்த கட்சிகள் தான் முடிவு பண்ணும் எல்லாருமே ஓட் பண்ணணும்னு சொல்லி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் ஓட் பண்ணுவார்கள். அதுக்கு பிறகு வாக்களிப்பார்கள். அதுக்கு பிறகு அந்த முடிவுகள் எடுக்கப்படும். அடுத்தது கடைசி 8வது கேள்வி என்னென்னு சொன்னால், கோரம் என்று சொல்லி ஒரு விடயம் இருக்குது. அதாவது இப்போ இங்கிலீஷில் கோரம் சொல்லப்படுது, தமிழ்லையும் கோரம் சொல்லி தான் இருக்குது. கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு பார்த்தா கோரம் சொல்லி தான் வருது. ஆனால் அதுக்கான சரியான அர்த்தம் அதுவான்றது எனக்கு தெரியலை. ஸோ இந்த கோரம் சொல்லி ஒரு முக்கியமான நடைமுறை பாராளுமன்றத்தில் இருக்குது. அந்த கோரம் சொன்னால் என்னென்னு சொன்னால், ஒரு அவையில் ஒரு குறிப்பிட்ட அவையில் 20 பேரை கொண்ட அந்த அவைக்கு அந்த 20 பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய தலைமை அதிகாரி உட்பட
20 பேரை கொண்ட ஒரு சிறிய ஒரு கூட்டத்தொடர் மாதிரி ஒரு விடயம் வந்து பாராளுமன்றத்தில் நடக்கும். அந்த கூட்டத்தொடர் நடக்கும்போது 20 பேருக்கு குறைவான நபர்கள் அங்கே வருவார்களாக இருந்தால், ஒரு 19 பேர் 18 பேர் தான் அங்கே இருக்கிறார்களா இருந்தால் அந்த கோரம் வந்து அங்கே நடக்காது. அதுக்கு பதிலாக என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த கோரம் ஒளியன்னு சொல்லி ஒரு விடயம் இருக்குது, கோரம் பெல்லுன்னு சொல்லி ஒரு விடயம் இருக்குது. அந்த கோரம் பெல் அங்கே ஒழிக்கப்படும், தலைமை அதிகாரியால் ஒழிக்கப்படும். சரியாக 5 நிமிடங்களுக்குள்ள 20 பேர் அந்த அவையில் இல்லைன்னு சொன்னால் அந்த அவை ஒத்தி வைக்கப்படும். இது வந்து இது எப்படிப்பட்ட நடைமுறை, இதுக்கு பின்னால் என்ன செயற்பாடுகள் நடக்குது, இல்லாட்டி எதுக்காக இது நடக்குதுன்றது வந்து சரியான முறையில் அங்கே சொல்லப்படலை. ஆனால் இப்படி ஒரு விடயம் பாராளுமன்றத்தில் இருக்குதுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து நான் படித்தேன். ஓகே, இது எட்டுந்தான் ஒரு விவாதம் தொடர்பான பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய பிரதானமான விடயங்கள். இது தொடர்பாக இந்த விடயங்களை தான் இந்த செயலமர்வுலயம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விவாதம் தொடர்பாக சொல்ல போகிறார்கள். அதை தாண்டி ஏகப்பட்ட விடயங்கள் அவர்களுக்கு நடக்கும். ஆனால் இதுவும் வந்து அங்கே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கும். ஸோ இவ்வளவும் தான் 2வது பகுதி. இப்போ அடுத்த கடைசி 3வது பகுதிக்கு வந்துட்டோம். 3வது பகுதியில் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் தானே, 232 ஆசனங்கள் இருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு சில சுவாரஸ்யமான விடயங்கள்னு சொல்லி அதை தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். இலங்கையினுடைய பாராளுமன்றத்தினுடைய உள் அவை அமர்வு அந்த வியூ வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால், அதனுடைய வடிவம் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னால், நீள் சதுர செவ்வக வடிவத்தில் தான் இருக்கும். அந்த நீள் சதுர செவ்வக வடிவத்தில் வந்து 2 பக்கமுமே ஆசனங்கள் போடப்பட்டிருக்கும். 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குமான ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும். எப்படி ஒதுக்கப்பட்டிருக்கும்னு சொன்னால், ஒரு பக்கத்தில் 116 ஆசனங்களும் இன்னொரு பக்கத்தில் 116 ஆசனங்களும் சொல்லி மொத்தம் 232 ஆசனங்கள் அங்கே ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த 232 ஆசனங்களுமே குளிரூட்டப்பட்ட ஆசனங்கள், அதாவது ஏர் கண்டிஷனரோட பொருத்தப்பட்ட ஆசனங்கள் தான். எப்போவுமே கூலாக அவர்கள் இருந்து நல்ல கம்ஃபர்டபுளாக கதைக்கக்கூடிய ஆசனங்களாக தான் அந்த 232 ஆசனங்களுமே அங்கே உருவாக்கப்பட்டிருக்குது. அதுக்குள்ள வலது புறத்தில் இருக்கக்கூடிய ஆசனங்களில் ஆளும் கட்சி தரப்பினரும், இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசனங்களில் எதிர்கட்சி தரப்பினரும் அமர்ந்திருப்பார்கள்னு சொல்லி ஒரு விடயம் வந்து சொல்லப்படுது. இப்போ இங்கே தான் ஒரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், எதுக்காக அந்த 232 ஆசனங்கள் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், பெரும்பான்மையான அரசாங்கம் நான் சொன்னேன் தானே, 113 ஆசனங்களுக்கு மேலே வரக்கூடிய அரசாங்கம் தான் பெரும்பான்மையை உருவாக்கும்னு சொல்லி. அப்போ ஒரு ஆளும் கட்சி எதிர்கட்சின்னு சொல்லி உருவாகும் போது 2 பேருமே எதிரெதிராக இருந்தால் தான் அந்த விவாதங்கள் வந்து அங்கே சரியான முறையில் நடக்கும். அந்த நோக்கத்தில் தான் அந்த ஒரு பக்கம் 116 இன்னொரு பக்கம் 116 உருவாக்கப்பட்டிருக்குது. ஆனால் என்ன ஆகிட்டுன்னு சொன்னால், அந்த காலகட்டத்தில் அவர்கள் அப்படி யோசிச்சு உருவாக்கியிருக்கிறார்கள். ஆனால் என்ன ஆகிட்டுன்னு சொன்னால், பிற்பட்ட காலகட்டங்களில் வந்து எல்லாமே அதிகமான ஆளுங்கட்சியில் அதிகமான ஆசனங்கள் நிறைய பேருக்கு கிடைக்க ஆரம்பித்து 113 தாண்டி இன்னும் ஒரு 159 கிடைச்சுன்னு சொன்னால் 116 பேரும் இங்கே முழுமையாக வந்துடுவார்கள். அதுக்கு பிறகு ஏனையவர்கள் வந்து மற்ற பக்கம் தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய ஆசனங்கள் வந்து இனிமேல் பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு காரணமாக சொல்லப்படுது. இந்த மாதிரி தான் விவாதங்களுக்காக இப்படி அமைக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. ஓகே, அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த 116 ஆசனங்கள் இருக்கும்போது நடுவில் தான் சபாநாயகருக்கான ஆசனம் ஒதுக்கப்பட்டிருக்கும். அதில் பிரதானமாக சபாநாயகர் இருப்பார். சபாநாயகருக்கு கீழே வந்து பொதுச் செயலாளர், துணை செயலாளர், உதவி பொதுச் செயலாளர் இவர்கள் வந்து கீழே இருப்பார்கள். ஸோ இந்த அமைப்பில் தான் ஒரு பாராளுமன்றத்தினுடைய அமர்வு வந்து அங்கே நடக்கும். ஸோ இவ்வளவு தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைச்ச விஷயம். கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இந்த வீடியோ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். புதிய விடயங்களை வந்து தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க நினைக்கிறேன். அதே மாதிரி 21ஆம் தேதி நடக்க போகிற அந்த விடயங்கள் என்னன்றதையும் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொடுத்துக்கு தயாராக இருக்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், அது எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொன்னால், யாருமே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.